வெல்கம் டு ஷேர்கான். இப்போ ஷேர்கானில் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து நாளைக்கு எப்படி மார்க்கெட் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து டிஸ்க்ளைமரு. ஸோ நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஸோ இதெல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக பண்ணுறது தான். ஸோ டிஸ்க்ளைமர் இருக்கிறதுனால நீங்கள் தயவுசெய்து உங்களுடைய ஃபைனான்ஷியல் அட்வைசர் கேட்டு எல்லாரும் பண்ணுங்கள். இப்போ நாளைக்கு எப்படி மார்க்கெட் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்திங்கன்னா, நான் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னு பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட்டு ஃபியூச்சர் வந்து 25,427 பிப்ரவரி ஃபியூச்சர் க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ இப்போ அடுத்த பிப்ரவரி 3ஆம் தேதிக்கான எக்ஸ்பைரி எடுத்துருக்குறோம். அப்போ ஸ்பாட் வந்து 25,175 இருக்குது. மொத்தமாக ப்ரீமியமாக பார்க்கும்போது ஒரு 251 ரூபா ப்ரீமியம் இருக்குது இதில். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரீமியமே என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் நாளைக்கு. ஸோ இந்த 251 ரூபா ப்ரீமியம் வச்சு தான் நாளைக்கு மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது பாசிட்டிவாக தான் மார்க்கெட்டு வந்து மூவ் ஆகிருக்குது. ஸோ இப்போது அப்படி இருக்கும்போது ஒரு பாசிட்டிவ் மார்க்கெட் மூவ் ஆகிருக்குது. பாசிட்டிவாக மார்க்கெட் மூவ் ஆகும்போது இப்போ நிஃப்டி எப்படிலாம் நாளைக்கு ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ 25,125 இருக்கிறதுனால, ஸோ 427 ஃபியூச்சரில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து 25,700க்கான ஒரு மூவ்மெண்ட் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. இது வந்து நமக்கு நாளைக்கு தெரியும். அப்போ இதுக்கு லோவாக போய் பார்க்கலான்னா 24,912 ஒரு லோவாக இருக்குது. ஸோ இப்போ மேலே போனால் 25,700ங்கிறது ஹையாக இருக்கிறதுக்கு நாளைக்கு வாய்ப்புகள் இருக்குது. 24,650 இதுக்கு லோவாகவும் இருக்கலாம். ஸோ 25,432 ஒரு ஹையாகவும் இருக்கலாம். ஸோ நாளைக்கு வந்து இதெல்லாம் ஹையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஏன்னா இன்றைக்கி வந்து பாசிட்டிவாக மார்க்கெட் இருக்கிறதுனால நாளைக்கு இந்த ஏரியாவில் இருக்கலாமா அப்படிங்கிறத நமக்கு என்னுடைய ஓபிஎம் கேல்குலேட்டர் வந்து சொல்லுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து நாளைக்கான இது. அது இல்லாமல் ஒரு ஸ்ட்ரைக்கை நம்ம எடுத்து பார்க்கணும். ஒரு ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை எடுத்து பார்க்கணும்னா 25,150 25,200 எடுத்துகிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ அதோடைய சிஇ வந்து 25,150 சிஇ வந்து 340 169. 25,200 வந்து 310 185. இதில் பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரீமியம் வந்து பயங்கர காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து எப்படி போகும்னு கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே கால் சைடோ புட் சைடோ வந்து நீங்கள் விளையாடுங்கள். ஏன்னா கால் சைடில் வந்து ஹையஸ்ட் ப்ரீமியம் போய்கிட்டு இருக்குது. அப்போ நாளைக்கு மார்க்கெட்டு வந்து எப்படி மூவ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸ்லோ மூவாகவும் இருக்கலாம், ஃபாஸ்ட் மூவ் ஆகும். ஆனால் ப்ரீமியம் வந்து பெருசாக இருக்குது. ஓகேங்களா? இது வந்து நாளைக்கு. அப்போ நமக்கு நாளைக்கு மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் சப்போஸ் ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கிது அப்படின்னா மேக்ஸிமம் நாளைக்கு எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 650 ரூபா வரையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ப்ரீமியம். ஸோ 340 ரூபா இருக்கிறது வந்து 650 ரூபா போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஹையஸ்ட்டாக எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறதுக்கான ப்ரீமியம் இதில் இருக்குது. ஸோ இதுதான் 2 ஸ்ட்ரைக்லேயுமே எந்த வரையும் மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இதோடைய இது. பார்க்கலாம் இது நாளைக்கு எப்படி வந்து மூவ் ஆகிருக்குதுன்னு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.